ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் இன்றைக்கி மீனா விளாக்ஸ்லேருந்து பேசுகிறேன். இன்றைக்கி ஒரு சூப்பரான நம்ம ஒரு வீடியோ தான் போட போகிறோம். என்னென்னா ரசம். நம்ம ரொம்ப ஒரு மணமாகவும் கொஞ்சம் ருசியாகவும் ரொம்ப டேஸ்டான ரசப்பொடி எப்படி நம்ம செய்யலான்னு பார்க்கலாம். அந்த ரசப்பொடியை நம்ம வீட்டில் முறையாக அதை கரெக்டாக நம்ம செஞ்சு எடுத்து வச்சுட்டோன்னா ஈஸியாக ரசம் வைக்கிறது நல்லா ஈஸியாக இருக்கும். ரசத்தை கேட்டு கேட்டு வாங்கி சாப்பிடக்கூடிய அளவுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். வாங்க அந்த ரசப்பொடி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ ரசப்பொடி செய்கிறதுக்கு 1/4 கப்பு மிளகாய் இதில் சேர்த்து வறுத்துக்கலாம். பெருங்காயம் இப்போ இதை நல்லா வறுத்து கொடுத்துக்கலாம். லேசாக ஒரு மணம் வரையில் இறக்கலாம். இப்போ மிளகு ஒரு வாசம் வருது, லேசாக வெடிக்குது. இப்போ நம்ம இதை எடுத்துக்கலாம். இப்போ இதில் 1/4 கப்பு சீரகம் இதை நம்ம பண்ணிக்கலாம். லேசாக போட்டோடனே அந்த சூட்டில் டக்கு டக்குன்னு பொரிஞ்சிரும். கறி விடாமல் எடுத்துக்கலாம். பாருங்கள், ஒரு சவுண்டு கேட்குது. அடுப்பை கொஞ்சம் குறைச்சி வச்சுக்கிட்டே செய்யணும். போதும், இதை அப்படியே இறக்கிடலாம். பொரியுது, இதையும் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் வெந்தயம் இதையும் இதில் பொரிய விட்டுக்கலாம். ஸ்பூனில் ஒட்டிருக்கு. போதும், பொரிஞ்சிச்சு. இதையும் எடுத்துக்கலாம். இப்போ இதில் மல்லி சேர்க்கணும். நம்ம 1/2 கப்பு மல்லி, இந்த மல்லி விதைய நம்ம 1/2 கப்பு சேர்த்துக்கலாம். அடுப்பு எந்த அளவு குறைவாக வச்சுக்கிறது நல்லது. இதை அரைக்கலாம். இப்போ இதோட ஒரு சின்ன துண்டு பெருங்காயம், இந்த மாதிரி சின்ன கட்டி, நீங்கள் பவுடராக இருந்தால் ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இதை இதோட சேர்த்துக்கலாம். லேசாக சூடு காட்டி அதிலே போட்டுக்கலாம். அந்த சூட்டில் நம்ம வறுத்து வச்சுருக்க சூட்டில் இது நல்லா மெல்ட் ஆகிக்கும். அப்படி இல்லைன்னா ஒரு சொட்டு ஆயில் சேர்த்து கூட டக்குன்னு பொரிய விட்டுக்கலாம். இப்போ நல்லா மெல்ட் ஆகி வந்துருச்சு, பொரிஞ்சு. இதை அப்படியே எடுத்துக்கலாம். எடுத்து இதோடய நம்ம சேர்த்து வச்சுக்கலாம். இப்போ இதில் ஒரு வரமிளகா நம்ம இதில் சேர்த்துக்கலாம். ஒரு 10 வரமிளகாயை இதில் சேர்த்துக்கலாம். மிளகா 2 மிளகா மிஸ் ஆயிடுச்சு. இது 10 மிளகா மொத்தம் போட்டுக்கணும். இதுவும் போதும். இதையும் எடுத்துக்கலாம். ரொம்ப கருக விடக்கூடாது. இப்போ நம்ம 1/2 கப்பு துவரம்பருப்பு இதையும் லேசாக வறுத்துக்கலாம். இந்த ரசப்பொடி அவ்வளோ நல்ல ஒரு சுவையா மணமா நல்லா ரொம்ப டேஸ்ட் நல்லா இருக்கும். இது அவசரத்துக்கு சட்டுன்னு நம்ம பொடியை அந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கிட்டா டக்குன்னு நம்ம ரசம் வச்சிடலாம் ஈஸியாக. நம்ம பொடி இடிச்சுக்கிட்டு அந்த நேரத்துக்கு மிக்சியில் போட்டால் இடிச்சோ நம்ம செய்கிறது லேட் ஆகும். இதுன்னா டக்குன்னு 2 ஸ்பூனோ 1 ஸ்பூனோ தேவையான அளவுக்கு நம்ம எடுத்து போட்டு ரசம் வச்சிடலாம். அவ்வளோ இந்த ரசம் டம்ளரில் ஊற்றி குடிக்கிற மாதிரி இருக்கும். அந்த டேஸ்ட்டில் இருக்கும். இது லேசாக வறுபடட்டும். இப்போ இது போதும். இதை இறக்கிடலாம். கொஞ்சம் ஒரு வாசனையோடு நம்ம இறக்கிட்டா போதும். இப்போ இதுக்கு 1/4 கப்பு கருவேப்பிலை இப்படி அமுத்தி எடுக்கணும். 1/4 கப்பு கருவேப்பிலை இதையும் நல்லா வறுத்துக்கலாம். இப்போ நல்லா வறுபட்டுருச்சு. இதையும் இதோட சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இதோட
விரலி மஞ்சள், நம்ம உடைச்ச மஞ்சள் ஒரு 1/2 டீஸ்பூன் 1-2 தட்டி வச்சுருக்கேன். இதோட இதையும் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இதை நல்லா ஆற ஊட்டி நம்ம மிக்சி ஜாரில் அடிச்சுக்கலாம். இப்போ நமக்கு ஆறிடுச்சு நம்ம வறுத்த இதெல்லாம் பொருட்கள்லாம். இப்போ அதை மிக்சி ஜாரில் போட்டு அடிச்சுட்டு வரலாம். குறப்பாக அரைச்சிட்டு வரலாம். இப்போ மிக்சி ஜாரில் போட்டாச்சு, இதை அரைச்சிட்டு வரலாம். இப்போ நம்ம பொடி அரைச்சாச்சு. நல்லா ஒரு நிறன்னு அந்த துதியோடு தெரிகிற மாதிரி இருக்கணும். நைஸாக அரைச்சிங்கன்னா அது ஒரு மாதிரியாக டேஸ்ட் வேறு மாதிரி போயிடும். இந்த குறப்பாக இருக்கணும். இந்த மாதிரி அப்படியே திறந்து நம்ம கிளறையிலே வாசனை அப்படி வருது கம்மாமனு. இந்த மாதிரி நீங்கள் அரைச்சி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க, அவ்வளோ நல்லாயிருக்கும். இப்போ வேறு எதுக்கு மாற்றிக்கலாம் வாங்க. இப்போ நம்ம வந்து ஒரு ருசியான நல்ல மனமும் சுவையும் நிறைஞ்ச ஒரு ரசப்பொடி செஞ்சு வச்சாச்சு. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, பாய்.